அச்சோ, இவ இதுல எல்லாம் இருந்திருக்கா. நான் பேசுனது கேட்டு போடு. நான் பேசுனது கேட்டு ஒரு ரியாக்ஷன் இல்லாம கப்பல் கவுந்த மாதிரி கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. என்ன நீ இவகிட்ட கேப்பமா இல்ல கண்டுக்காம உள்ள போயிருமா? என்னதான் வாய்க்கு வந்த மாதிரி என்ன திட்டுனாலும் இவ என்னோட மருமவா. கண்டுக்காம உள்ள போகுது தப்பு. மருமவளே, மருமவளே. என்னது காத்துக்கு பக்கத்துல நின்று கூட்டம் ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கா? என்ன இருக்கா கூப்பிட்டு பாப்போம். மருமவளே, ரொம்ப கத்தாங்கத்த, அமைதியா பேசுங்க. நான் இவ்வளவு நேரம் கூப்பிட்டேன், எதுக்கு மருமவளே பதிலே சொல்லல? நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ மூஞ்ச பார்க்க யோசிக்கிற மாதிரி தெரியல, கவலைப்பட்டு இருக்கிற மாதிரிலாம் தெரியுது. நான் நினைக்கிறது நடக்குமா நடக்காதான் கவலைப்பட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி என்ன செய்வ கவலைப்பட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்க போற? எல்லாம் சமையலை பத்தி தான் யோசிப்பா. நம்ம வீட்டுல வாங்கி வச்சிருக்க கோசை வச்சு எப்படி கோசல் வச்சு என்ன யோசிச்சுட்டு இருக்கா? நான் அதை பத்தி ஒன்னும் யோசிக்கல. அப்போ கத்திரிக்காய் வச்சு பாயசம் வச்சு என்ன யோசிச்சுட்டு இருக்கா? நான் ரெண்டையும் பத்தி யோசிக்கல. சொல்ல போனா நான் சமையலை பத்தியே யோசிக்கல. ஏத்தே, எனக்கு இப்பெல்லாம் வித்தியாசமா சமையல் செஞ்சு போர் வச்சு போச்சு. ஆமா மருமகளே, எனக்கும் நீ வித்தியாசமா செஞ்சு தரத சாப்பிட்டு நாக்கு மரத்தே போச்சு. அச்சோ, மனசுக்குள்ள சொல்லுவேன்னு சத்தம் போட்டு பேசிவிட்டேன். திட்டு விடுவாளோ? நான் உங்களை திட்ட மாட்டேன் அத்தை, எனக்கு திட்டுக்க முடியே இல்லை. என்ன நீ நான் மனசுக்குள்ள பேசுனதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒன்னா மனசுக்குள்ள பேசல, வெளியே சத்தம் போட்டுதான் பேசுனீங்க. ஏத்தே, நான் சின்னதா அமெரிக்காவை சுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மருமொழி, அமெரிக்காவை சின்னதா சுத்தி பார்க்க அமெரிக்கா ஒன்றும் சின்ன ஊர் இல்ல, பெரிய நாடு. நீ எங்க போனக்கு தொலைஞ்சு போயிருவ. ஏத்தே, நான் மட்டும் இல்ல, நீங்களும் அங்க வாரிய, உங்களையும் சுத்தி பார்க்க நான் கூட்டிட்டு போக போறேன். என்ன நீ என்னையும் அங்க கொண்டு போய் தொலைக்க போற? அங்க போனா தொலைஞ்சு போயிடவன்னு உங்களுக்கு யார் சொன்னது? யார் ஒன்னும் எனக்கு சொல்லி தரேன்டாம், எனக்கே தெரியும். நான் எத்தனை படத்துல பார்த்திருக்கேன். மொழி தெரியாத ஊர்ல போய் இங்க அங்கன்னு தெரியுத. இது வேற மொழி தெரியாத நாடு, அதுவும் பெரிய நாடு. அங்க போய் நான் தொலைஞ்சேன்னா நீ அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுமா? நான் எங்க உங்கட கண்டுபிடிக்க போறேன்? பிட்டது தனியன்னு சத்த நடம் இருக்க மாட்டேன். என்ன மருமொழி, என்னை பத்தி இப்படி சொல்லிட்ட? வருத்தப்படாத, உங்களை அவ்வளவு சீக்கிரமா நான் விட மாட்டேன். உங்களுக்காக நான் பெரிய போஸ்டரே அடிச்சு ஓட்டிடுவேன். மருமொழி, நான் காணலைன்னு அங்க பெரிய போஸ்டர் அடிச்சு ஓட்டிடுவியோ? அங்க தமிழ்ல அடிச்சு ஓட்டுனா யாருக்குமே தெரியாதே. தமிழ்ல அடிச்சு ஓட்ட மாட்டேன், இங்கிலீஷ்ல தான் அடிச்சு ஓட்டுவேன். லிவ் வேர் எவர் யூ ஆர்னு அடிச்சு ஓட்ட போறேன். மருமொழி, நீ ரொம்ப அழகா இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அத்தை அமெரிக்காவில காணாம போனா உடனே நீ இப்படி அடிச்சு ஓட்டுருவ, அப்படித்தானே? மருமொழி, உன்னை நம்பி நான் அமெரிக்காவுக்கு வரதான் முடிவு பண்ணிட்டேன். நீ இங்கிலீஷ்ல சொன்னல, அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அத்தை, காணவில்லைன்னு அர்த்தமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல அத்தை, நீங்க எங்க இருந்தாலும் வாழ்கன்னு அர்த்தம். அடி பாவி, என்ன நீ தொலைக்கன்னே முடிவு பண்ணிட்டியா?